ஆமா மச்சான், சொல்லு மச்சான். இல்ல மச்சான், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே ரைட். மாமா ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. ஓ மச்சான், எப்படி இருக்க? வீட்டுல பசங்க எப்படி இருக்காங்க? ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? இதோ இருக்க மச்சான். நீ ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்க? ஏதோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்ல மச்சான், ஆ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சரி. குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ம். நானும் வந்து எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். ஆ, யாருமே இல்லன்றாங்க மச்சான். அதான். அதான் கடைசியா உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மச்சான். சரி மச்சான், நீ என்ன நம்பி வந்திருக்க, படிப்புன்னு வேற சொல்லியிருக்க. ஆ, வந்து மச்சான் ஒரு ஆள் இருக்காரு. ஆனா வந்து வட்டி அதிகம், பரவாயில்லையா? இல்ல பரவாயில்ல மச்சான். இந்த எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல மச்சான். நீ படிப்புன்னு சொல்றதுனால நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணது இல்ல. இதுதான் உங்களுக்கு தான் முதல் தாட்டி பண்றேன். அது படிப்புன்றதுனாலதான். சரி மச்சான். சரி மச்சான், சரி மச்சான், நான் கேட்டு உனக்கு நான் வந்து சொல்றேன். இங்கே வெயிட் பண்ணி அதை வந்துடலாம். சரி மச்சான். நான் வணக்கம்ண்ணா. இதெல்லாம் பாக்கலான்னு வந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் தெய்வமே குறுக்குல வந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல நான் அதுல வந்து போறேன். ஆனா நான் இல்ல, நான் ஒரு படிப்பு சொல்ல விஷயமா உங்களுடைய குழந்தை படிப்பு ஒரு பைசா தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபாய். எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இது பண்ணுங்க. படிப்புன்ற ஆமா, எனக்கு வட்டி எல்லாம் தேவையில்ல. சரிண்ணா, எவ்வளவு வேணும்? 50,000 ரூபாய் வேணும். அசல் கரெக்டா கொடுத்துருந்தோம். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா கண்டிப்பா. படிப்புன்ற அதுதான் கொடுக்குறேன். சரி, கண்டிப்பா ஃபுல்லா படிப்புன்ற. ஓகே ஓகே. நல்லா படம் எடுத்தா ரொம்ப நேரம் சரியா? அசல் கரெக்டா வரணும். இல்ல எப்படி கண்டிப்பா ஏன் ஃபுல்லா படிப்பு தான் கொடுக்குறேன். ஓகே, படிப்புன்னு சொன்னதா தான் கொடுக்குறேன். கண்டிப்பா. ஆனா ரொம்ப நன்றி. கவனம் இருக்கட்டும். நினைச்ச மாதிரி காசு வாங்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ணனுக்கு படிப்பு செலவுக்குன்னு தான் சொல்லி வாங்கினோம். ஆனா வந்து வட்டி வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்கிட்ட நம்ம எப்படி 8 பைசான்னு சொல்லிடணும். 8 பைசா மச்சான், உனக்காக 5 பைசா வாங்கி தரேன்னு சொல்லிடணும். ஏன் வர்றதை விடணும்? இப்படி நம்ம சம்பாதிப்போம். இல்ல வெய்யி தெரியல. நேரம் நல்லா இருக்குது மாப்ள. நேரம் அண்ணன் அப்பதான் வெளியே போறாரு. டக்குன்னு கும்பல பண்ண தெய்வத்தை குருவுல பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த சொன்ன மாதிரி காசு வாங்கிட்டா குழந்தை ஒரு படிப்பு சொல்லுது. ஓகேடா ஓகேடா ஓகேடா, ஃபீல் பண்ணாதடா. 8 பைசா வட்டி சொன்னாரு. உனக்காக நான் படிப்பு செலவுன்னு சொல்லிட்டு 5 பைசாக்கு வாங்கியிருக்கேன். மாசம் மாசம் வட்டியை கரெக்டா கொடுத்துரு. சொன்ன டேட்டுக்கு அசலை கொடுத்துரு. கண்டிப்பா மாப்பிள்ள. நண்பனுடைய பேரை காப்பாத்து. கரெக்டா வட்டி கொடுத்துறேன் மாப்பிள்ள. அப்படியே கொடுத்துறேன் மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள. சந்தோஷம். நன்றி. மறக்கவே மாட்டோம். ஸ்கூல் ஃபீஸ் மாப்பிள்ள. ஐயோ, நாளைக்கு எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். கடவுளே காமிச்சு வீட்டுல எல்லாரும் சந்தோஷம் மாப்பிள்ள. சொல்லுங்க. என்ன பேசுறது அவன்கிட்ட? உண்மையில ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் இல்லை. ஃப்ரெண்டா நல்லா பழக்கம். வட்டிக்கு வேணா காசு வாங்கிக்கிறாங்க. தெரிஞ்ச இடத்துல 8 பைசா வட்டின்னா அதுல கம்மி பண்ணி 5 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வேற கேட்டு அதான் மாசம் வட்டி கட்டவே இல்லை. சரி, அதான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு போறேன். ஃப்ரெண்டு. சரி, ஒரு நிமிஷம். அஜய் எங்க இருக்க? உடனே எங்க வா, நம்ம வீட்டுக்கு. ஐயோ, அண்ணன் கூட போய் நிக்கிறான். ஐயோ, என்னத்த சொல்லி விட்டான்னு தெரியலையே. நான் கால் பண்ணேன் தெரியுமா? காசு யாரு வாங்கிமா? இவனுக்கு தானே. என்னன்னு சொல்லி வாங்க என்கிட்ட? குழந்தை படிப்பு சொல்லி படிப்பு சொல்லி வாங்கினியா? உங்கள்கிட்ட வட்டி கொடுத்துருக்கியாமே. என்ன சொன்ன உங்கள்கிட்ட? படிக்கிற புள்ளிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா சொல்லலையா? அப்படியே வட்டி வாங்கினா உங்கள்கிட்ட வட்டி கொடுத்தேன். தப்புதானே இது? ஆமா. உன் ஃப்ரெண்டுக்கு நீயே இப்படி பண்ணா மத்தவன் என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டு இருந்தா உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், யாரு கட்டவே இல்லை கிடைக்கலன்னு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். ஆனால் நீ வந்து அண்ணனே காசு கையில கொடுத்து வட்டி இல்லாம கொடுத்துக்கிட்ட. அது வண்டி அந்த வட்டி வாங்கி சாப்பிடு. எப்படா சொல்றா, என் ஃப்ரெண்டு தானே நீ? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன் நம்பி தானே காசு கொடுத்தேன். ஃப்ரெண்டு தானே சொன்னேன், படி சொல்லி தானே கொடுத்தேன். இனிமே என் முகத்துல மிகாது. என்கிட்ட காசுன்னு கேட்க கூடாது. போ கிளம்பி. இல்ல முகத்திலே மிக்காத. இனிமே வந்து அவங்கள்ட்ட வட்டி மாசம் மாசம் கொடுக்காத, சரியா?
மொத்தமா அசல் வந்து என்கிட்ட கொடு, பிள்ளைய நல்லா படிக்க வை, உனக்கு தேவைனப்ப என்கிட்ட காசை வேணும். சரியா? உங்களை மாதிரியே எல்லாரும் வந்து வட்டி இல்லாத பணம் கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க நிறைய பேருக்கு படிக்க வைக்கணும். நான் உண்மையிலே சொல்றேன், இது மனசு நல்ல மனசு. இப்படி இல்ல, இல்ல உண்மையிலே சொல்றேன். படிப்பு வந்து முக்கியமான அதாவது வாழ்க்கையில வந்து முக்கியமானது படிப்பு. சரியா? அதனால நம்மளால படிக்க முடியல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அவ்வளவுதான். இருக்கிறவங்க தயவு செய்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். போனோம், இதுதான் வாழ்க்கை. படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நான் வட்டி இல்லாத பணம் வந்து இந்த காலத்துல யாரும் கொடுக்க மாட்டாங்கண்ணா. வட்டி இல்லாத பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. படிப்பு செலவுக்காக கொடுக்குறீங்க. இது வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். வட்டி இல்லாத பணம், வட்டியே வாங்காம படிப்பு செலவுன்னு வந்தாங்கன்னா தயவு செய்து சொல்றேன், உங்க கையெழுத்து கும்பிடுறேன், அந்த பணத்தை பிடிங்க. பிள்ளைங்க எல்லாம் படிக்கட்டும். எவ்வளவு பிள்ளைங்க படிக்க முடியாம வேலைக்கு போய் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு. எல்லாரையும் கேட்டுக்கிறேன், கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து சொல்றேன், வட்டி இல்லாத பணம் படிப்புக்காக வட்டி வாங்காது. பணத்தை பிள்ளைங்க பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணு.